So today we have to come to that verse 7, which is very, very important to us, right? ஏழாம் வசனம் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னால், அவர் இவ்வளவு சொல்லிக் கொண்டு வந்தது என்னத்துக்கு என்று சொன்னால், இந்த ஏழாம் வசனத்தை சொல்றதுக்காகத்தான். This prophet was saying all these things to give them a challenge now. ஒரு சவால் ஒன்றை விடுகிறதுக்காகத்தான் இவ்வளவு சொல்லிக் கொண்டு வந்தார். அது என்ன சவால்? நீங்களோ என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். But you, the children of God, right? But you என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்களோ என்று சொல்லி சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are three things that we can see in that verse, right? Okay, first of all, in English we see the other way about. Okay, first of all, in English we see be strong or be brave என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். திடன் கொள்ளுங்கள் என்கிறது தான் முதலாவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் பைபிளில் முதலாவதாக சொல்லப்பட்டிருப்பது உங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள். Do not give up என்று சொல்லி ஒரு பைபிள் சொல்லுகிறது, right? I think it's most probably the NIV. நீங்கள் அனைவரும் வைத்திருக்கிற பைபிளில் do not give up என்று சொல்லப்படுகிறது. Amplified versionலையும் நியூ கிங் ஜேம் வெர்ஷன்லையும் let not your hands be weak and slack என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அங்கே தமிழ்ல மாதிரி கிட்டத்தட்ட வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So those are very important, you know. அந்த கைகள் என்ற வார்த்தை அங்கே வர்றது நல்லது. உங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள். Let not your hands be weak and slack. இன்னொரு பைபிளில் போடப்பட்டிருக்கிறது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுற பைபிளில் அங்கே இந்த do not give up அல்லது இந்த ஹேண்ட்ஸை பற்றி ஒன்று சொல்லாமல் be courageous என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. be brave and courageous என்ற வார்த்தை அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு contemporary இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லப்படுற ஒரு பைபிளில் don't give up என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட எங்களுடைய NIV பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியே. ஆனால் I like the phrase that we find in the Tamil Bible, right? உங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள். That means கைகளை எப்பவும் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டிருங்கள் என்ற மாதிரி. கைகள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கட்டும் என்று சொல்கிற மாதிரி. அதாவது கைகளினால செய்யப்படுற காரியங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய செயல்களிலே, whenever we talk about the hands, it reminds us about the works of our life. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள், நம்முடைய செயல்கள், அது சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய செயல்களிலே நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் என்பது போல காணப்படுகிறது. உங்களுடைய கைகள் சோர்ந்து போக வேண்டாம், தோற்று போகிற மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டாம். அப்ப ரெண்டு காரியங்கள், ஒன்று திடன் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங், உறுதியாயிருங்கள். இரண்டாவதாக உங்களுடைய கைகள் சோர்ந்து போக வேண்டாம், உங்களுடைய செயல்களிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெனிசிஸ் சாப்டர் 49:9 நாங்க பார்த்தோம் எப்படியாக அங்கே ஜூடாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. I don't know how many of you can remember that, right? Because all these things we are studying because of that particular portion of the Bible, இல்லையா? நாங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே பார்த்த அந்த யூதாவை குறித்த தீர்க்க தரிசன காரியங்களை தான் இப்ப நாங்க பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப பாருங்க, இந்த காரியத்தை அப்படியே இங்கே ஆசாவுடைய வாழ்க்கையிலே, கிங் ஆசாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 49:9 அங்க நாங்க பார்த்தோம் எப்படியாக அங்கே யூதாவை குறித்து, யூதாவே நீ பாலசிங்கம், ஆகவே ஒரு சிங்கத்தை போல நீ நடந்து கொள் என்று அங்கே சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு சிங்கம் எப்பவுமே ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லலாம் நாங்கள் பார்த்தோம். அது ஒரு ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது பயப்படாது எதுக்குமே. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையும் அதே மாதிரி தான் இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்குமே பயப்படக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே ஸ்ட்ராங்காக, திடன் மனதுள்ளவனாக. ஏன்னு சொன்னா நாம் நம்மில நம்பிக்கை வைப்பதில்லை, நாம் நம்மை விட பெரியவராயிருக்கின்ற ஒரு மகத்துவமான தேவனிடத்திலே நாம் நம்முடைய நம்பிக்கை நாம் வைத்திருக்கின்றோம். ஆகவே நாம் அவரை உடையவர்களாக காணப்படுகின்றபடினாலே, அவர் நிமித்தமாக, because of him that we can be strong in our life, in our faith, in everything that we can be strong. You know, one of the things that Moses was saying to Joshua, யோசுவாவுக்கு மோசே சொன்ன ஒரு பிரதானமான காரியம் ஒன்று, யோசுவாவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, be strong and be courageous. அங்க அந்த பலம் கொண்டு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். be strong, பலம் கொண்டு திடமனதாயிரு.
அது மாத்திரமல்ல, தேவனும் திரும்ப திரும்ப இந்த யோசுவாவுக்கு அதைத்தான் சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், பிறகு 9ஆம் வசனம், 18ஆம் வசனம், முதல் அந்த அதிகாரம் முழுக்கவும் கடைசியில அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூட இந்த யோசுவாவை பார்த்து அப்படிதான் சொல்கிறார்கள். யோசுவாவே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நாங்கள் உணவு கூட இருக்கிறோம் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து உங்களுக்கு பின்னணியில் இருப்பவர் ஒரு பலவீனமானவர் என்றது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பின்னால் இருப்பவர் மகத்துவமானவர், அவருடைய நாமத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு என்று சொல்லி நீங்கள் எல்லா காரியத்தையும் தைரியமாக எதிர்நோக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றியை தான் அவர் எதிர்பார்ப்பார். ஆகவே நிச்சயமாக அவர் நமக்கு பின்னால் இருக்கிறபடினால நாம் பலங்கொண்டு திடமனதாக இருந்து எல்லாவற்றையும் நாம் செய்து முடிக்கலாம். இரண்டாவதாக, do not give up, இல்லையா? அதாவது நாம் சோர்ந்து போக வேண்டாம், நம்முடைய கைகள் தளர்ந்து போக வேண்டாம். Can you remember Deuteronomy chapter 33 verse 7? Here we saw how Moses was telling to Judah another prophecy, இல்லையா? அங்க நாங்க பார்த்தோம், யூதாவை பார்த்து அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு சொன்னான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தது வந்து யூதாவினுடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள். ஆனால் நாங்கள் உபாகமத்துக்கு வந்த பொழுது நாங்கள் பார்த்தோம், உபாகமம் 33:7, Deuteronomy 33:7, again there we saw, right, let your hands be strong என்று சொல்லி அங்கே மோசே அவனுக்காக ஜெபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். யூதாவே, உன்னுடைய கை பலக்க கடவது. Did he say that? Yes. சோ இங்க நாங்க பார்க்கிறோம் அதே வார்த்தை, கை தளர்ந்து போக வேண்டாம், நெகிழ விட வேண்டாம். உன்னுடைய கிரியைகள் அது முன்னோக்கி போகின்ற கிரியைகளாய் காணப்படட்டும். உன்னுடைய கைகள் சோர்ந்து போக வேண்டாம், செயல்பட்டு கொண்டே இரு, விசுவாசத்திலே செயல்பட்டு கொண்டே இரு. Many times this is the temptation that comes to the children of God. When things don't work out in the way that we expect, we become discouraged. So we become discouraged and we cannot accept it, right? ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்து கூட நான் ஏன் தோற்று போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, அந்த நேரத்தில் தேவனை ஸ்தோத்தரி, அவர் கைவிட மாட்டார். என்ன நடக்கட்டும், சில நேரத்தில் தோல்வி மாதிரி காணப்படட்டும், let us not be worried, right? Sometimes we may come across failures, right? Sometimes we don't always see the victory in our lives. At least that's the way we see sometimes things, right? But don't be discouraged, right? Let not your hands be weak. தொடர்ந்து செய்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இருங்க, தொடர்ந்து அவரை துதிச்சு கொண்டே இருங்க, ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க, நார்மல் டியூட்டியை செய்து கொண்டே இருங்க. பரவாயில்ல, என்னுடைய ஆர்டர் அதுக்கு பின்னால கூட ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், ரைட்? My duty is to just love him and to please him, right? I know he will do the rest. So I am not going to be discouraged. I am not going to be worried about anything, right? I know I will be victorious in Christ Jesus. என்னதான் நடந்தாலும் என்னை பொறுத்தவரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்பொழுதும் வெற்றியோடு தான் காணப்படுகிறேன், right? Maybe things would have gone wrong in my life, but I am victorious in Christ Jesus. Genesis chapter 39 verse 2. The Lord was with Joseph. What was the result of it? He was successful. He was successful. So whenever God is with you, you are already walking in the success. We are already walking in the victory, right? So victory does not depend on the existence of something, right? Sometimes you may not see the manifestation of your victory on anything that you are going through, right? But you must see that by faith. You must see that victory by faith. விசுவாசத்தில் அந்த வெற்றியை நாம ஏற்கனவே பார்க்க வேண்டும், right? என்னதான் நடந்தாலும் நான் இன்னும் கர்த்தருக்குள் வெற்றியோடு கூட தான் நான் காணப்படுகிறேன், right? நாங்க தோற்று போன உடனே தேவனங்களை தோல்வியாக்கி விடவில்லை, அவர் கைவிட்டு விடவில்லை. ஆகவே நிச்சயமாக எல்லா நேரத்திலும் நாம் அவருக்குள் களி கூர்ந்த வண்ணமாகவே இருக்க வேண்டும்.